தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்துல கடந்த 2 நாட்களா நடந்தது. இந்த மாநாட்டுல அதிகளவு முதலீடு செய்த நிறுவனங்கள் குறித்த பட்டியல் இப்ப வெளிவந்திருக்கு. தொழில் வளர்ச்சியை பெருக்கவும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும் தமிழ்நாட்டுல முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படுது. அந்த வகையில இதுவரைக்கும் 2015, 19 ஆகிய 2 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சி காலத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த நிலையில திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா இப்பதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்துல உள்ள வர்த்தக மையத்துல நடந்தது. இந்த மாநாட்டுல சர்வதேச அளவுல டாப் நிறுவனங்கள் பங்கேற்றாங்க. டாடா, அதானி உள்ளிட்ட இந்தியாவுடைய பெரும் தொழில் நிறுவனங்களும் இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறதா தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. இந்த முதலீடுகள் மூலமா நேரடி மற்றும் மறைமுகமா மொத்தமா 26,90,657 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கிடையில தான் தமிழகத்துல முதலீடு செய்த டாப் 10 நிறுவனங்கள் குறித்த பட்டியல் இப்போ வெளிவந்திருக்கு. 2 நாட்கள் நடந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல முதல் நாள்ல முதலீடு செய்த டாப் 10 நிறுவனங்கள் என்ன அப்படின்னா, வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 16,000 கோடி ரூபாய், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 12,082 கோடி ரூபாய், JSW நிறுவனம் 10,000 கோடி, ஹுண்டாய் நிறுவனம் 6,180 கோடி, ஃபர்ஸ்ட் சோலார் 5,600 கோடி, டிவிஎஸ் நிறுவனம் 5,000 கோடி, பெகட்ரா நிறுவனம் 1000 கோடி, கோத்ரேஜ் 515 கோடி, மிட்சுபிஷி நிறுவனம் 200 கோடி, குவால்காம் நிறுவனம் 177 கோடி ரூபாய்னு முதலீடு பண்ணி முதல் நாள் முதலீட்டுல இந்த 10 நிறுவனங்களும் டாப் 10 முதலீடு நிறுவனங்களா செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் நாள் முதலீட்டுல டாடா நிறுவனம் 70,800 கோடி, அதானி குழுமம் 24,500 கோடி, சிபிசிஎல் 17,000 கோடி, அதானி குழுமம் 13,200 கோடி, L&T 3,500 கோடி, ராயல் என்ஃபீல்ட் 3,000 கோடி, மைக்ரோசாஃப்ட் இந்தியா 2,740 கோடி, ஹிந்துஜா குழுமம் 2,500 கோடி, ஹைலி குளோரி ஃபுட்வேர் 2,302 கோடி, ஸ்டெலாண்டிஸ் நிறுவனம் 2,000 கோடின்னு கடந்த 2 நாட்கள் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல இந்த நிறுவனங்கள் எல்லாம் டாப் 10 நிறுவனங்களா இருக்காங்க. இந்த மாநாட்டில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இதுவரை இங்கு முதலீடு செய்யாதவர்களும் எங்க மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வாருங்கள் என அன்போடு அழைக்கிறேன். உங்க எல்லோரையும் நான் தொழில் முனைவராக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் நல்லெண்ண தூதுவர்களாக பார்க்கிறேன். எனவே தமிழ்நாட்டை உலகுக்கு அறிமுகம் செய்யுங்கள். உலக நாடுகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வாருங்கள். நன்றி, வணக்கம். தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.